ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் ரேண்டம் வேர்ல்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெஹந்தி ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இது ஒயிட் ஹேரில் நல்ல கலர் பிடிக்கும். பிளாக்லேயும் உங்களுக்கு கலர் லைட்டாக பிடிக்கும். வெயிலில் போனீங்கன்னா வெளிச்சத்தில் இருக்கக்குள்ளே அந்த ஹேர் கலர் உங்களுக்கு நல்லா தெரியும். முடி உதிர்வு ஏற்பட்டுச்சுன்னா இந்த பேக் போட்டிங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகும். முடி வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். அதனுடைய மிக்சிங் எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எனக்கு எப்படி கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஒயிட் ஹேரில் நல்லா கலர் பிடிச்சிருக்கு, பிளாக்கில் லைட்டாக பிடிச்சிருக்கும். நீங்கள் அது வெளிச்சத்தை பார்க்கும்போது தெரியும். இந்த பேக் போட்டது உங்களுக்கு ஓரளவு காமிக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன். என் பொண்ணு தான் இந்த பேக் போட்டு விட போகிறான். இதனுடைய மிக்சிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேக் போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் இதேமாரி மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்த்துக்கலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 300 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கைப்பிடிக்க நீல. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு முட்டையோட ஒயிட் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக இருந்தால் போதும். இது ரொம்ப சேர்த்திங்கன்னா ஹேர் ட்ரை ஆகும். அப்புறம் டீ தூள் தேவையான அளவு, முடிக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க திக்னஸ் வர்றதுக்காக. அப்புறம் பஞ்சாரஸ் மெஹந்தி. பஞ்சாரஸ் மெஹந்தி நல்லாயிருக்கு, நான் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அது தண்ணியில் டீ போல் சேர்த்துட்டேன். இதுக்கு நல்லா கொதிச்சு அந்த டீயோட டிகாஷன் நல்லா திக்காக ஆகட்டும். நல்லா திக்காகிடுச்சு, நல்லா கொதிக்கவும் செஞ்சிச்சு. கலர் இந்த அளவுக்கு இறங்கிச்சு பாருங்கள். இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம அப்புறமே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா அந்த திக்னஸான இதை நல்லாவே ஸ்பூன் வச்சு அமுத்திட்டு ஃபில்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஆறுன்றதுனால தான் நம்ம இந்த பவுடர்லாம் கலக்க போகிறோம். ஆறுறதுக்கு முன்னே கலந்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். ஆற வச்சுட்டு மெஹந்தி உங்களுக்கு ஹேர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய முடிக்கு எவ்வளோ தேவையோ அதை மிக்ஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பவுடர் எடுத்துக்கிட்டேன், ஹென்னா பவுடர். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் தான் சேர்க்குறேன். நான் எடுத்து வச்சதுலேயே கொஞ்சம் தான் சேர்க்குறேன். ஏன்னா அது ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஹேர் ட்ரை பண்ணும். முடிக்கு நல்லது, ஆனாலும் ரொம்ப சேர்த்திங்கன்னா ட்ரை ஆகும் முடி. அதனால் கொஞ்சம் மீதி வச்சிட்டேன். இப்போ தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் கூட கொஞ்சம் மிக்ஸாக வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஓரளவு சேர்த்தா தான் ஹேருக்கு நல்லது, ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ முட்டையை உடச்சிட்டு நம்ம எல்லோ வராமல் ஒயிட் மட்டும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கையிலே ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் நல்லாவே ஃபில்டர் ஆகிடும். உடனே இந்த முட்டையை நம்ம ஏதாவது கல்லில் போட்டு ஆஃப் ஆயில் மாரி சாப்பிட்ருங்க. நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டை இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே அந்த கலர் பாருங்கள், உங்களுக்கு மேலே தெரியும். அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீழ்து மேல்துமாக. மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து விடுறேன். எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆகக்கூடாது. நம்ம மார்னிங் பேக் போடக்குள்ள ஒழுகும் கீழே, ரொம்ப லிக்விடாக போட்டிங்கன்னா. இந்த அளவுக்கு திக்காக இது பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக வலிச்சுட்டு மூடி போட்டு ஓவர் நைட் ஓரமாக வச்சிடலாம். மூடி போட்டு ஓரமாக வச்சிட்டேன். இப்போ மறுநாள் காலையில் என் பொண்ணு இதை பேக் போட போகிறா. வாங்க போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
நேற்று நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மெகந்தியை நம்ம இப்போ போட போகிறோம். என் பொண்ணு போட்டு விட போகிறா எனக்கு. அவளைனா நானே போட்டுப்பேன், அவருக்குனால எனக்கு இப்போ ஹெல்ப்பு. அதனால் இப்போது நம்ம போடுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். பேண்டை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் நிறைய வாட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு மெஹந்தி அப்ளை பண்ணுவோம். நம்ம முடி இருக்கிற ட்ரைனஸ்க்கு அதுக்கப்புறமா வாட்டர் அப்ளை பண்ணுவோம். கீழே இருக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ மெஹந்தி போட வேண்டாம். ஏன்னா இங்கே நம்ம சுருக்கி வைக்கும் போது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கீழே ஸோ நம்ம மேலே இருக்கிற லேயர்ஸ் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கு காமிக்கலாமா? இந்த பார்த்தா தெரியுதா மம்மி கேமராவில்? இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஒரு வாட்டி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு
அதான் சொல்லிட்டு ஒரு சைடு அப்ளை பண்ணணும், இப்படி ரொட்டேட் பண்ணணும். இன்னொரு சைடு இந்த சைடு அந்த எடுத்து சைடில் இருக்கிற மாதிரி பண்ணணும். இந்த சைடு ஒரு வாட்டி எடுத்து அப்ளை பண்ணி இப்படி இந்த சைடில் எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணணும். இதேமாரி ஃபுல் கொண்டையும் போட்டுட்டு ஃபுல் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணிக்கணும். ஆமாம், இல்லைன்னா முடி போட்டு பயங்கரமாக ப்ளஸ் இதை வந்து மெஹந்தின்றதுனால நம்ம கையில் போட்டாலே ரொம்ப டைட்டாகிடும். முடியலாம் அந்தளவுக்கு டைட்டாக தான் இருக்கும். நம்ம பொறுமையாக தான் ஒரு தேய்ச்சி குளிக்கணும். ட்ரையாக இருக்கும் போதே நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா அப்படியே முடிவு பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் நல்லா ஊற்றிட்டு வெட் பண்ணி லூசன் பண்ணிட்டு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளிப்பில் நம்ம ஜாயின் பண்ண மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு மெஹந்திலாம் போட்டுட்டு தலையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ரெட்டு வந்து அங்கங்கே உங்களுக்கு தெரியும். கலரிங் ஸ்கின்னில் வந்து அவ்வளோக்கா மெஹந்தி இல்லை பாருங்கள், உங்களுக்கு அதுதான் காமிச்சிருக்கேன். ஸ்கின்னில் வந்து அவ்வளோக்கு மெஹந்தி வந்து எதுவுமே ஒட்டலை, ஹேரில் மட்டும்தான் ஒட்டியிருக்கு மெஹந்தி. சைடில் இந்த சைடில் ஒயிட் ஹேரில் வந்து உங்களுக்கு கலர் வந்து அதிகமாக பிடிச்சிட்டு உங்களுக்கு அது தெரியும். பிளாக் ஹேரில் வந்து பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு வெயிலில் சன்லைட்டில் போகும்போது தான் உங்களுக்கு வெளிச்சத்தில் அப்படி தான் அந்த கலரிங் வந்து சூப்பராக தெரியும். சரிங்களா, இது வந்து நேச்சுரலான கலரிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.